மகாத்மா காந்தி ஊரக வேலை உறுதியளிப்பு திட்டத்தின் மூலம் விழுப்புரம் மாவட்டத்தில் 4 லட்சம் குடும்பங்கள் பயன்பெற்று வருகின்றன. இது குறித்த செய்தி தொகுப்பை தற்போது பார்க்கலாம். கிராமப்புறங்களில் உள்ள பெண்களின் வாழ்வாதாரம் மேம்பட வேண்டும் என்பதற்காக மத்திய அரசால் கொண்டுவரப்பட்ட திட்டம் மகாத்மா காந்தி வேலை உறுதி திட்டம். இந்த திட்டத்தின் மூலம் கிராமங்களில் உள்ள ஏரி, வாய்க்கால் தூர்வாறுதல், தூய்மை இந்தியா திட்டத்தின் கீழ் கழிவறை கட்டுதல், பிரதம மந்திரி வீடு கட்டும் திட்டத்தில் வீடு கட்டுதல் போன்ற மத்திய அரசு திட்டங்களின் மனிதவளமாக இது பயன்படுத்தப்படுகிறது. நாள் ஒன்றுக்கு ரூபாய் 295 அதிகபட்ச ஊதியமாக வழங்கப்படுகிறது. அவரவர் வேலைக்கு ஏற்ப வாரம் ஒரு முறை ஊதியம் அவர்களது வங்கிக் கணக்கில் வரவு வைக்கப்படுகின்றன. விழுப்புரம் மாவட்டத்தில் 13 ஊராட்சி ஒன்றியங்களில் உள்ள 688 ஊராட்சிகளில் இந்த திட்டம் செயல்படுத்தப்பட்டு வருகிறது. இதன் மூலம் சுமார் 4 லட்சம் குடும்பங்கள் பயன்பெற்று வருகின்றன. விழுப்புரம் மாவட்டத்தில் இந்த ஆண்டு மட்டும் இதற்காக ரூபாய் 89 கோடி ஊதியமாக வழங்கப்பட்டுள்ளது. கண்டமங்கலம் ஊராட்சி ஒன்றியத்துக்கு உட்பட்ட அகரம் ஊராட்சியில் 100 நாள் வேலை திட்டத்தில் பணிபுரியும் பெண்கள் இது குறித்து கூறுகையில், நாங்க இங்க 100 நாள் வேலை திட்டத்துல வேலை செய்யறோம். எங்க ஊர்ல நிறைய பேர் வறுமை கோட்டு கீழே இருக்கிறாங்க. அவங்க எல்லாருமே இதுல சேர்ந்து பயனடைறாங்க. நாங்க வேலை செய்யறோம். எங்களுக்கு வார சம்பளம் ஒரு நாளைக்கு 255 ரூபா வரைக்கும் எங்களுக்கு அக்கௌண்ட்ல நேரடியா வருது. எங்க பேங்க் அக்கௌண்ட்டுக்கு தான் வருது. நாங்க எல்லாருமே நேரடியா போய் பேங்க்ல தான் வாங்கிக்கிறோம். அது எங்க அக்கௌண்ட்டுக்கு கிரெடிட் ஆயிடுது. வேலை எங்களுக்கு ரொம்ப பயனுள்ளதா இருக்கு. எல்லாருமே இந்த வேலையில ஹவுஸ் ஒய்ஃபா தான் இருக்கும். தினமும் லேடிஸ்லாம் இந்த வேலை செஞ்சுட்டு இருக்கோம். எங்களுக்கு ஒரு வாரத்துக்கு 295 ரூபா சம்பளம் பேங்க்ல வந்துருது. பேங்க்ல இருந்து நாங்க ஏடிஎம்ல எடுத்துக்கிறோம். இந்த வேலை எங்களுக்கு ரொம்ப பயனுள்ளதா இருக்கு. இது இன்னும் விரிவுபடுத்தினா நல்லா தான் இருக்கும். கிராமப்புறங்களில் உள்ள பெண்கள் வாழ்வாதாரம், குழந்தைகளின் கல்வி, பொருளாதாரம் ஆகியவை இந்த திட்டத்தின் மூலம் வளர்ச்சி அடைந்துள்ளது. டிடி தமிழ் செய்திகளுக்காக விழுப்புரத்திலிருந்து ஜி. சுரேஷ்.